பேச்சி கர்ப்பிணிகளின் காவலாளி பயங்கரமாக தோன்றுகிறார். தென் தமிழகத்தின் கிராமங்களில் கர்ப்பிணி பெண்களின் காவல் தெய்வமாக போற்றப்படும் பேச்சியம்மன் கோயில்கள் அதிகம். ஆனால் அன்னை பேச்சியம்மனின் உருவம் பார்ப்போர் மனத்தில் சற்று அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பயங்கரமாக காட்சியளிக்கிறது. அவள் ஒரு அசுரனின் குடலை மாலையாக அணிந்து ஒரு கையில் குழந்தையை ஏந்தி மறு கையில் ஆயுதங்களுடன் காட்சியளிப்பது ஏன்? இந்த கோலம் வெறுமனே பயமுறுத்துவதற்காக அல்ல, ஒரு குழந்தையை காப்பதற்காக அசுரனை அழித்த அன்னையின் உக்கிர வடிவம் இது. பிரசவ நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கவும், புதிதாய் பிறந்த குழந்தையை தீய பார்வைகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் காக்கவும் பேச்சியம்மன் வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பல தலைமுறைகளாக தமிழ் குல பெண்கள் இவளை வணங்கி வருகின்றனர். அந்த உக்கிரமான தோற்றத்தின் பின்னே அளவற்ற தாய்மையும் கருணையும் பொதிந்துள்ளது. தன்னை நம்பி வரும் பக்தர்களின் துயரங்களை போக்கி தாய்மைக்கு காப்பாய் நிற்கும் அன்னையின் சக்தியே இது. அன்னை பேச்சியம்மனின் அருளை பெற அவளது உக்கிர வடிவத்தின் பின்னணியில் உள்ள கருணையை புரிந்து கொள்வது அவசியம். பேச்சியம்மன் அருளால் அச்சம் மறைந்து அன்பின் குரலால் உங்களை அழைக்கும் அடுத்த கதையை காணுங்கள்.